விடுதலை நகர், விநாயக நகர், விநாயகபுரம், கோயிலம்பாக்கத்தில் உள்ள ஏரியா, இந்த 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 இல்லப்பா பரவாயில்லப்பா, இந்த ஏரி, இந்த இடத்த இந்த காவா பாருங்க, காகிதபுரம் காவா எப்படி இருக்கு கொஞ்சம் நீங்க போட்டோ எடுத்துட்டு போங்க தம்பி. அங்க பாருங்க ஆகாய தாமரை, இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இப்ப மிஷின் வந்தாச்சு, ஒரு நிமிஷத்துல கிளீன் பண்ணிடலாம். ஆக இப்படி கிடக்கு. இதனால இதுல வர தண்ணினால பல இடங்கள்ல அது பள்ளிக்கரணையா இருக்கட்டும், வேளச்சேரியா இருக்கட்டும், அங்க எல்லாம் மூழ்கி போகுது. ஏதாவது பாத்திருக்காங்களா? எம்பி இங்க வந்திருக்காங்களா? இதுக்கு பதில் சொல்லட்டும். நான் ஓட்டு ஒரு நாள் கூட வரலன்னு சொல்றாங்க. நான் ஓட்டு வாங்க மட்டும் வரல. நான் இத மாதிரி வர்ற இடத்துல எல்லாம் பிரச்சனைகளை பார்த்துட்டு அதை குறிச்சு வச்சுட்டு நிச்சயமா மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த மக்களோட ரோட்ல உட்கார்ந்து போராடி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு வாரத்துக்குள்ள இதெல்லாம் கிளீன் பண்றாங்களான்னு பாருங்க. இப்பவே நான் தம்பிங்களை கிளீன் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த பாருங்க ஆகாச தாமரை எப்படி இது தண்ணி வடியும், எப்படி தண்ணி வடியும். ஆக நான் பிரச்சாரத்துக்கு மட்டும் வரலப்பா, பிரச்சாரத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டு எம்பி ஆனவுடனே தயவு செய்து, அதனாலதான் மக்கள் எனக்கு வாக்களிக்கணும். 2 பேர் போட்டி போடுறாங்க. அதுல ஒருத்தர் ஏற்கனவே போட்டி போட்டு வெற்றி பெற்றவர், அவரும் ஒன்னும் செய்யல. 2வது போட்டி போட்டு வெற்றி பெற்றவர் ஒன்னும் செய்யல. தயவு செய்து நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் தென்சென்னை மக்களை கேட்டுக்கொள்கிறேன், கோயிலம்பாக்கம் மக்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த தேர்தலை ஒட்டி கச்சத்தீவு விவகாரம் பெரும் புதகரமா இருக்கு. ஒரு தரப்புல பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலும் பிரதமரும் கூட நேற்று அதை சுட்டிக்காட்டி பதிவுகள் வெளியிட்டாரு. ஆனா எதிர்கட்சிகள், அதாவது எதிரணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் கச்சத்தீவு விவகாரத்தை தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. திமுக ஊழலுக்காக பயன்படுத்துச்சு. அன்னைக்கு எதுக்கு இந்திரா காந்திக்கு சரண்டர் ஆனாங்க? இன்னைக்கு மத்திய அரசு பார்த்து பயப்படுறாங்கன்னு சில கட்சியை சொல்றாங்க. ஏன் பயந்து கச்சத்தீவை தாரவாத்தீங்க? ஊழல் குற்றச்சாட்டு பிரதமர் கையில் அப்ப இருந்தது. அந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்போ சர்க்காரிய கமிஷன்ல இருந்து எல்லா இடத்துலயும் இவங்க விஞ்ஞான ஊழல் பண்ணாங்கன்னு இருந்தது. ஆக ஊழல் குற்றச்சாட்டை கையில எடுத்துடக்கூடாதுன்னு அப்படியே நீங்க தாரவாத்தீங்க. தேர்தலுக்குன்னா நீங்க செஞ்ச தப்ப தேர்தல் நேரம் தான் பேசுவாங்க. தேர்தல் நேரத்தில் இவங்க எல்லாம் என்னமோ தூய்மையாளர்கள், இவங்க பேசவே மாட்டாங்கன்னு. நிச்சயமாக மீனவர்கள் பிரச்சனை இன்று முழுவதுமாக இருக்கிறது என்றால் அதுக்கு திமுக தான் காரணம், காங்கிரஸ் காரணம். தார வாத்துட்டு இன்னைக்கு அவங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுத்திருக்கிறது. மீட்டு மீனவர்களின் பிரச்சனை தீர்ப்போம். ஆக சரண்டர் நாங்க செய்யல, நாங்க கொடுக்கல அப்படின்னு திமுக சொல்லட்டும், தைரியமா சொல்லட்டும். நாங்க பாயிண்ட் சொல்றோம். முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் சொல்றாரு, அந்த சிறிய தீவை கொடுத்துதான் 6 லட்சம் தமிழர்களுடைய வாழ்வை காப்பாற்றினார் இந்திரா காந்தி. ஆனால் தற்பொழுதைய நிலையில சீனா ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அந்த இடம், இந்தியனுடைய எல்லையுடைய இடம் என்பது இந்த தீவோட ஒப்பிடும்போது 1000 மடங்கு பெரியது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. சிதம்பரம் அவர்களுக்கு வெட்கமே இல்லையா? அவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது எவ்வளவு லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த ரத்தம், அந்த பாவம் இன்னைக்கு பேச வருதா அவங்களால? இன்னைக்கு அங்க வரல இங்க வரலன்றீங்களே. எப்பாச்சும் இங்க இருந்து ஒருத்தர் இலங்கைக்கு போய் பாத்தீங்களா? நாம் தொப்புள் கொடி சொந்தங்கள். ஆக இடையில இலங்கையில எதுவுமே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆக நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு ஆலமரம் அங்க பலர் பாதிக்கப்படுவார்கள் சொன்னவங்க தான் நீங்க. மரியாதைக்குரிய இந்திரா காந்தி உயிரிழந்தவுடன் எத்தனை பேரை நீங்கள் சுட்டு கொன்னீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்ல நீங்களும் அதை பத்தி பேச வேணாம்ன்றது எனக்கு கருத்து. இல்ல, அதாவது இவங்க வேண்டும் என்றே இதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அங்க போய் தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார், ஆம்புலன்சஸ் கொடுத்தார். ஆக இவங்க அதை டீவியேட் பண்றாங்கன்னு தான் நான் சொல்றேன்.